ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ஒரு சிறு கதை. ஒரு பாட்டி பழம் விற்றுட்ருக்காங்க. அதை டெய்லி ஒருத்தர் வாங்க வராரு. அப்போ அவர்கிட்ட வாடிக்கையாக பழம் வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அந்த பாட்டி கொடுக்குற பழத்தை டெய்லி ஒரு பழங்களை எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாரு. சாப்பிட்டு பார்த்துட்டு, பாட்டி இந்த பழம் நல்லாவே இல்லை, புளிப்பாக இருக்குது, நீ வேணால் சாப்பிட்டு பாருன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவாரு. அப்போ அந்த பாட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு, நல்லா தானே தம்பி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோடனே டெய்லி சிரிச்சுக்கிட்டே வாங்கிட்டு போயிடுவார். அப்போ சில நேரம் மனைவியோடு வருவார். சேர்ந்து பழம் வாங்கிட்டு இதே மாதிரியே சொல்லுவார். அப்போ ஒரு நாள் அவங்க மனைவி, ஏங்க அந்த பாட்டிகிட்ட வாங்குகிற பழம் எல்லாமே நல்லா தான் இருக்குது, பின்னையே நீங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவங்க மனசு வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர், இல்லைம்மா நம்ம எத்தனையோ பேர்த்துக்கு உதவி செய்கிறோம், ஆனால் இந்த பாட்டியெல்லாம் பழம் விற்கிறதோடு சரி சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அதனால் நம்மளால் முடிஞ்சதை செய்வோமேன்னு சொல்லி அந்த பாட்டியை சாப்பிட வைக்கிறதுக்காக நான் டெய்லி இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னவும், இதை பக்கத்து கடைக்காரம்மா, காய்கறி கடைக்காரம்மா நோட் பண்ணிவிட்டு அந்த பாட்டிக்கிட்ட போய், டெய்லி எப்போ பார்த்தாலும் உன் பழத்தை குறை சொல்லிகிட்டே போகிறாரு, நீ அவரை ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறியே என்னவும், இல்லைம்மா அவர் குறை சொல்கிறது எனக்காக தான் சொல்கிறாரு, நான் அந்த பழத்தை சாப்பிடட்டும்னு, ஆனால் அது அவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் என்னை சாப்பிட வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ட்ராமா பண்ணிட்டு போகிறாருன்னு. அதுக்காக தான் அவரோட அன்பில் நானே தராசில் கூட ஒரு பழத்தை சேர்த்து வச்சு நான் அவருக்கு கொடுத்துருவேன், ஏன்னா தினம் ஒரு பழத்தை ரிட்டன் எனக்கு கொடுத்துட்டு போயிடுறாருல அப்படின்னு. பாருங்கள் மக்களே, நம்ம மட்டும் சாப்பிட்டா பத்தாது, நம்ம கூட இருக்கவங்களும் சாப்பிடணுன்னு நினைக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்றபடி நம்மளுக்கு பிரியமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒன்றை சாப்பிட கொடுக்குறோம். அது ஒரு சின்ன அன்பின் விளைபாடு தான் அது. இந்த மாதிரி சின்ன சின்ன அன்பு பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட, நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட நம்ம இதை பரிமாறிக்கிறது ஒரு நல்ல விஷயம். எங்கேயுமே ஒரு சின்ன அன்பு தான் நம்மளை பெரிய மனுஷனாக காமிக்கும். இந்த கதை பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.